ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பீன்ஸ் போட்டு 10 மினிட்ஸில் தால் செய்யலாம். எல்லாம் ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, நெக்ஸ்ட்டு பீன்ஸ். இதை சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே ஆயிரும். இந்த தால் பீன்ஸ் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். சரி, பார்க்கலாம் இருங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசிலு. ஸ்டவ் பற்ற வச்சு 2 விசில் வரட்டும். நம்ம எதுவும் கடியிறது வேணாம், காமிக்கிறேன். 2 விசில் வரட்டும், வேகட்டும். 2 விசிலு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2 விசில் வரட்டும். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் ஆயிடுச்சு. 12 விசில் வந்துருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். குக்கர் ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம மத்து வச்சு கடியிறது வேணாம், அப்படியே ஒரு கரண்டியில் இப்படி கடைஞ்சாவே போதும். பாருங்கள், பீன்ஸ் எதுவும் கொழியில் சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதுக்கு சூப்பராக நம்ம தாளிப்பு கொடுப்போம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போதும் எண்ணெய். எண்ணெய் சூடாக இருந்தும் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. சீரகம், 2 காஞ்ச மிளகா, வர மிளகா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ தாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தால் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான் பாருங்கள். பீன்ஸு கொழியில் பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.